ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாய் இந்த 9வது மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனையை, இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை இந்த மாதத்திலே ஒரு புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகளை தரும்படியாய் கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உண்மையே இந்த வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் இந்த 9வது மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த 9வது மாதத்திலே கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. ஏன் இந்த வார்த்தை திரும்பி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பாருங்க, பாபிலோன், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே 70 வருடம் அவர்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள். அப்ப கர்த்தரால் மறுபடியுமாய் 70 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அந்த சிறையிருப்பின் வாழ்க்கையில் இருந்து திரும்பி. ஆமேன் சொல்லுவோமே, ஆமேன். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம எப்படிங்க மீட்கப்பட்டோம்? நம்ம மீட்கப்பட்ட நிலவரம் என்னங்க? அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. கவனிங்க, மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். என்ன சீயோன்னா என்னங்க? தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய ராஜ்யம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ உண்மையாகவே இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். உண்மையாகவே எதற்கு ஒப்பனையா இருக்கிறதுன்றா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தபோது இருந்தது போலவே நாமும் பிசாசின் அடிமைத்தன வாழ்க்கையிலே தான் உண்மையாகவே நாம் இருந்தோம். இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், இந்த 9வது மாதத்திலே எல்லா சத்துருவின் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்களாகிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி. ஆமேன் சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்களேன். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. சிறையிருப்புல இருக்கும் போது எந்த சந்தோஷமோ சமாதானம் ஒண்ணும் கிடையாது, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. அந்த சிறையிருப்பு மாறின உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்று சொன்னாலே தேவனுடைய அக்கினிமயமான வாசஸ்தலம், கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவனுடைய நகரம். அப்போ கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யம். இந்த பூமியில் இருக்கிற சீயோன் கர்த்தருடைய சபை. அந்த சீயோனுக்கு ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இனிமேல் துயரமோ அழுகையோ பற்கடிப்போ இல்லை. நித்தியமான மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேலே இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் வைக்க போகிறார். ஆமேன் சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தருகிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாருங்க, அது என்றைக்குமே மாறாது, என்றைக்குமே குறைந்தும் போகாது, அதுல எந்த மாற்றமும் வராது. ஆமேன் சொல்லுவோமே. அப்ப உண்மையாகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக நம்மிடத்திலே கர்த்தர் தருகிற அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும், உண்மையாகவே மாறாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நாம் இந்த 9வது மாதத்திலே அடைய போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியா வார்த்தை சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. பிசாசு இவ்வளவு நாளா உங்களை ஒரு விதமான பயத்துல, ஒரு விதமான கடன் பாரத்துல, பலவிதமான பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது பாருங்க, ஒரு விதமான பயமும் சஞ்சலமும் தவிப்போம். என்ன செய்யறது? நான் இரவுல சரியா தூங்க கூட முடியலையே எங்களால. கடந்த 8 மாதங்களா ஒருவேளை இந்த சிறையிருப்பின் வாழ்க்கையில நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், இந்த 9வது மாதத்திலே சஞ்சலமும் தவிப்போம் உங்களை விட்டு ஓடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. காரணம், நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர். ஆமென். உண்மையாகவே இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே உங்களுக்குள் உரித்தார்கள். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பீர்களானால்
அப்படியே உங்களுக்கு உரித்தாகும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் நீர் அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு நாங்கள் கடந்து வரும்படியாய், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே களிகூர்ந்து மகிழும்படியாய், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படியாய் இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த கரத்துல இன்றைக்கும் விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே உரித்தாகும். இந்த கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 9ஆம் மாதம் முழுவதும் இந்த கிருபை, தயவு, இரக்கம் பிள்ளைகளோடு தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. நடைபெற்றிருக்கிற எல்லா காரியங்கள், ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எல்லா வழிவாசல்களை திறப்பீராக. எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு உண்டாகும். தொடர்ந்து ஆசீர்வதிக்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 9வது மாதத்தின் வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார், உங்கள் குடும்பத்திற்கு என்று தந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தொடர்ந்து பலப்படுங்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உரித்தாக செய்வார். ஆமென். கர்த்தருக்காக நிலைத்திருப்போம், தொடர்ந்து பலப்படுவோம். God bless you. ஆமென்.